ஆண்டுகளா காற்றுல மிதந்த அதிசய கோவில் சிலையை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு கோவில்லையும் ஏதாவது ஒரு அதிசயத்தையும் ரகசியத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில கோவிலோட சிலைகள் காற்றுல பறக்கிற மாதிரி வடிவமைத்து அதை பல நூறு வருஷமா ஒரு மன்னர் பாதுகாத்து வந்திருக்காரு. அந்த சிலைக்கு இப்ப என்ன ஆச்சு, அந்த கோவில் இப்ப எங்க இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னா ஒடிசா மாநிலத்துல கொனார்க் என்ற ஊர்ல இருக்க கொனார்க் சூரியன் கோவில். 12ஆம் நூற்றாண்டுல முதலாம் நரசிம்மதேவன் என்ற மன்னனால கட்டப்பட்ட இந்த கோவில்ல பல அபூர்வமான சிற்பங்களும் இருக்கு. இந்த கோவில கடற்கரையை ஒட்டியே கட்டியிருக்காங்க. ஆனா இப்போ கடல் உள்வாங்கினதால இந்த கோவில் கடல்ல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கு. இந்த கோவிலோட பிரமிக்க மிக்க அதிசயமா சொல்லப்படுறது எதுன்னா மிதுக்கன் சூரியன் சிலை தான். சூரியனுக்காக கட்டப்பட்ட இந்த கோவிலோட பிரதான தெய்வம் சூரியன் தான். இந்த கோவில கட்டுறப்ப ஒரு 2 கற்களுக்கும் நடுவுல இரும்பு துகள்களை சேர்த்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி கோவிலோட மேற்கூரையில சுமார் 52 டன் எடை கொண்ட மிகப்பெரிய காந்தம் ஒன்றை பொருத்தப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில்ல இருக்க சூரியன் சிலை இரும்பு துகள்கள் சேர்த்து உருவாக்குனதாகவும் சொல்லப்படுது. இரும்பு மற்றும் காந்த கலவையால தான் இந்த சூரியன் சிலை பல நூறு வருஷங்களா காத்துல மிதந்தபடியே இருந்திருக்கு. ஆனா இப்ப இந்த கோவிலோட சில பகுதிகள் இடிஞ்சதால இந்த கோவிலோட சிலைகள் இப்ப காட்டுல மிதக்கவில்லை. இந்த கோவில் இடிஞ்சதுக்கு காரணம் போர்த்துகீசின் கடற்படை வீரர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலத்துல இந்த பகுதி ஒரு ஹார்பரா இருந்திருக்கு. இந்த கோவிலும் கடலுக்கு பக்கத்திலே இருந்ததால கோவில்ல பொருத்தப்பட்ட மிகப்பெரிய காந்தத்தோட சக்தியால ஹார்பருக்கு கப்பல் வந்துட்டு போக இடையூறா இருந்திருக்கு. இந்த காந்த சக்தியால சின்ன கப்பல் எல்லாம் கவிழ்ந்துடுமோன்னு பயந்த போர்த்துகீசிய வீரர்கள் இந்த காந்தத்தை எப்படியாவது உடைச்சு நொறுக்கிடணும்னு திட்டம் போட்டதாகவும் அந்த திட்டப்படியே காந்தத்தை உடைச்சிட்டதாகவும் அதனாலதான் இந்த கோவில் சேதமடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் எழுத்துப்பூர்வமா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. எல்லாமே காது வழியா வந்த செய்தி தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த காந்தம் என்ன ஆனது, இப்ப இந்த காந்தம் எங்க இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ரொம்பவே மர்மம் நிறைஞ்ச இந்த சூரியன் கோவிலோட காந்தம் இப்ப எங்க இருக்கு, அது இருக்கா இல்லையான்னு கூட யாருக்குமே எந்த ஒரு தகவலுமே தெரியல.